Welcome to Bank PO and Clerk Coaching Class by Department of Employment and Training, Government of Tamil Nadu. என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒன்று வந்து காயின் டைப், இன்னொன்று வந்து டைஸ், நெக்ஸ்ட் வந்து பால்ஸு, அடுத்தது வந்து கார்ட்ஸு. இந்த 4 டைப்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கான்செப்டில் மேக்ஸிமம் கேட்குற கொஷின்ஸு. ஓகேங்களா? ஸோ அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ராபபிலிட்டியில் பேசிக்காக கான்செப்ட்லாம் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாமே இந்த பாட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து லிசன் பண்ணுங்கள், ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் கான்செப்ட் இப்போ ஒரு காயின் ப்ராப்ளம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா காயின் ப்ராப்ளம் அட்டன் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் ப்ராபபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் பண்ணி காயின் பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டைப் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். டைப் 1 காயின்ஸ் நான் கொடுக்குறப்ப காயின் நார்மலாக ஒரு காயின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காயினுக்கு மொத்தமாக எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? ஒரு காயின்னாலே வந்து ஒரு காயினுக்கு 2 ஃபேஸஸ் தான் இருக்கும். கரெக்டாக என்னென்ன இருக்கும்? ஒரு சைடு வந்து ஹெட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து டெய்ல் இருக்கும். ஓகேவா? ஒரு காயின்னாலே ஒரு சைடு எண்டு ஒரு சைடு டெய்ல் தான் இருக்கும். ஸோ ஒரு பர்சன் வந்து இல்லை நானே கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் எனக்கு என்ன அவுட்கம் வரும்? ஒன்று எட்டு வரும், அப்படி இல்லைன்னா டெய்ல் வரும். கரெக்டாக ஒன்று எட்டு அப்படி இல்லைன்னா டெய்ல், அதுதான் வர பாசிபிள். அப்படி இல்லை நான் அட் அ டைமில் ஒரு 2 காயினை டாஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ அந்த 2 காயினில் எனக்கு எட்டு தான் வரணும், எனக்கு டெய்ல் தான் வரணுன்றப்போ என்னால் அப்படியே சொல்ல முடியாது. எனக்கு எட்டு தான் கன்ஃபார்ம் வரும், எனக்கு டெய்ல் தான் கன்ஃபார்ம் வரும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் வந்து என்னால் ஜஸ்ட் கெஸ் பண்ண முடியும். எனக்கு இத்தனை பாசிபிள் இருக்கு, எனக்கு இத்தனை எட்டு வரதுக்கு பாசிபிள் இருக்கு, இத்தனை டெய்ல் வர பாசிபிள் இருக்கு, அந்த மாதிரி என்னால் கெஸ் பண்ண முடியும். அந்த கெஸ் பண்றதை எப்படி நம்ம சொல்றது அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதுல காயின்ஸ் கான்செப்ட் காயின் ப்ராப்ளம் அட்டன் பண்ணோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியணும். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P of E ஈக்குவல் டு N of E டிவைட் பை N of S. இந்த இடத்துல P of Eன்றது ப்ராபபிலிட்டியை மீன் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி N of Eன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். இப்போ நமக்கு ஒரு கான்செப்ட் சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி எத்தனை அவுட்கம்ஸ் அங்கே இருக்கோ அதுதான் வந்து N of Eன்னு சொல்லுவோம், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். N of Sன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அங்கே எவ்வளோ சாம்பிள் ஸ்பேசஸ் இருக்கு. மொத்தமாக இப்போ ஒரு காயின் எடுத்துக்கிறேன்னா காயின்ல ஒரு காயின் டாஸ் பண்றப்போ 2 பாசிபிள் தான், ஒன்று ஹெட் வரலாம் இல்லை டெய்ல் வரலாம். அப்போனா கீழே சாம்பிள் ஸ்பேஸ்ல என்ன கவுண்ட் போடணும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு போடணும். ஓகேங்களா? அதுதான் அந்த இடத்துல N of S. ஸோ P of E ஈக்குவல் டு N of E டிவைட் பை N of S. N of Eன்றது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம், அதே மாதிரி N of Sன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். அதே மாதிரி ஒரு காயின் டாஸ் பண்றப்ப N of Sோட கவுண்ட் என்ன இருக்கும்? 2 காயின் டாஸ் பண்ணுறப்ப N of Sோட கவுண்ட் என்ன இருக்கும்? 3 காயின்ஸ் டாஸ் பண்ணாங்கன்னா N of Sோட கவுண்ட் என்ன இருக்கும் அப்படின்றதுலாம் நான் டேரெக்டாகவே ஆக்சுவலாக போட்டிருக்கேன். ஸோ ஒரு காயின் டாஸ் பண்ணால் எனக்கு N of Sோட கவுண்ட் வந்து 2 தான் வரும். அதே மாதிரி 2 காயின்ஸ்னால் 4. அதாவது எனக்கு பாசிபிள் ஒரு காயின் டாஸ் பண்ணேன்னா மொத்தமாக அவுட்கம்ஸ் வந்து 2 அவுட்கம் வரும், ஒன்று ஹெட்டு ஒன்று டெய்லு. இப்போ 2 காயின் டாஸ் பண்ணேன்னா 4 அவுட்கம்ஸ் வரும், 3னா 8 அவுட்கம்ஸ் வரும். ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து உங்களுக்கு இப்போ காயின் பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். கரெக்டாக N of S எடுத்தோன்னே எப்படி நம்ம போடணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இப்போ நீங்கள் எடுக்கிறதுல எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு இப்போ காயின் தான் எடுக்கிறோம். காயின்னாலே வந்து 2 ஃபேஸ் வந்து அதோட ரெண்டு ஃபேஸ் நான் கீழே போட்டிருக்கேன். பவர்ல வந்து எனக்கு வந்து நான் எத்தனை அந்த நம்பர் கவுண்ட் போடணும். இப்போ நான் ஒரு காயின் எடுக்கிறேன்னா பவர்ல 1 போடணும், 2 காயின்ஸ் எடுக்கிறேன்னா பவர்ல 2 போடணும். ஓகேங்களா? இப்போ காயின்ஸ் தான் எடுக்கிறேன், ஒரே ஒரு காயின்ன்றதால நான் 1 போடுறேன். ஸோ எனக்கு N of S என்னன்னு வரணும்? 2ன்னு வந்துடும். இதே நான் 2 காயின் எடுக்கிறேன்னா 2 பவர்ல வந்து 2 போடுவேன். அப்போ எனக்கு 2 காயின்ஸ்ன்றப்ப N of S கவுண்ட் வந்து 4.
3 காயின்ஸ் எடுத்தேன்னா n of s கவுண்ட் 8. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து n of s வந்து ஃபைண்ட் பண்றதுக்கானது. இது கீழே இருக்க இந்த 2 வேற ஒன்றும் கிடையாது. நான் அந்த ஒரு எது எடுத்துட்டீங்கனாலும் அதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கோ அதை கீழே போட்டுப்பீங்க. எத்தனை அதாவது 1 எடுக்கிறீங்களா, 2 எடுக்கிறீங்களா, 3 எடுக்கிறீங்களான்றது பவர்ல போட்டுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஒரு காயின் டாஸ் பண்றப்போ ஒன்று ஹெட் வரும், இல்லைன்னா டெய்ல் வரும். 2 காயின் டாஸ் பண்றப்போ ரெண்டுமே ஹெட்டா வரலாம், ரெண்டுமே டெய்லா வரலாம். ஒரு ஹெட் ஒரு டெய்ல், ஒரு டெய்ல் ஒரு ஹெட் வரலாம். ஓகேங்களா? அடுத்தது 3 காயின்ஸ் டாஸ் பண்றப்போ 3 ஹெட்டு, ஒரு 2 ஹெட்டு ஒரு டெய்லு, ஹெட்டு டெய்லு ஹெட்டு, டெய்லு ஹெட் ஹெட்டு, அப்புறம் ட்ரிபிள் ஹெட்டு, டபுள் ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு டெய்லு, ஹெட்டு டபுள் டெய்லு, மொத்தம் 8 பாசிபிள் அவுட்கம் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இனிஷியலா பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய காயின் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதுல காயின் கான்செப்ட் நான் 2 மாடல் கொடுத்துருக்கேன் முக்கியமா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடல் 1ல வந்து அட் அ டைம்ல 2 காயினை டாஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு 2 காயின்ஸை டாஸ் பண்றப்போ எனக்கு எக்ஸாம்ல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அதை வந்து நான் மாடல் 1ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மாடல் 1ல 2 காயின்ஸை டாஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்ல கம்ப்ளீட்டா 2 காயின் சொல்லிட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அது அத்தனை கொஸ்டின்ஸும் நான் இதை கேட்டிருக்கேன். ஸோ இது மட்டும் படிச்சீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணலாம். சரிங்களா? மாடல் 1 when tossing 2 coins. எக்ஸாம்பிள் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, probability of head on both coins. probability of head on both coins. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்டிருக்கேன்னு பாருங்க. எனக்கு வந்து 2 காயின்லயுமே வந்து எனக்கு ஹெட் தான் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் 2 காயின் டாஸ் பண்றேன். நமக்கு ஆல்ரெடி நம்ம இப்பதான் அந்த லாஸ்டா நான் உங்களுக்கு கான்செப்ட்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதுலயே உங்களுக்கு தெரியும். நான் டாஸ் பண்றதே வந்து 2 காயின் டாஸ் பண்றேன். எனக்கு வந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் ஆன் போத் காயின்ஸ், ரெண்டுத்துலயும் ஹெட் வரதுக்கு எனக்கு என்ன பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ப்ராபபிலிட்டின்னு சொல்லிக்கலாம், பாசிபிலிட்டினாலும் மோரலஸ் சேம் தானே. ஸோ இப்போ நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு 2 காயின் அப்படின்னாலே n of s என்ன வரும், p of a ஃபார்முலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வர வரைக்கும் நீங்க ஃபார்முலா எழுதி போடுங்க. அப்படி இல்லை நீங்க டைரக்டா அப்படியே போட்டுக்கலாம். p of e equal to n of e divided by n of s. இதுதானே ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா n of s நமக்கு எவ்வளவு வரும், 2 காயின்ன்றதால 4. n of e என்னன்னா 2 அந்த காயின்ஸ் டாஸ் பண்றப்ப எனக்கு ரெண்டுமே ஹெட்டா வரணும் அப்படின்னாங்க. ஸோ ஆல்ரெடி இப்பதானே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கான்செப்ட்லயே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க என்னென்ன இருக்கு. 2 காயின்ஸ் தான் இப்ப நம்ம பாக்குறோம். 2 காயின்ஸ்ன்றப்போ 2 ஹெட், 2 டெய்லு, ஹெட் டெய்லு, டெய்ல் ஹெட். இதுதான் வந்து 2 காயின்ஸ் வந்து நம்ம டாஸ் பண்றப்போ வருது. அப்பனா 2 ஹெட்னு சொல்லிட்டு எத்தனை வருது, ஒன்னே ஒண்ணு தானே வருது. ஸோ ஹெட் ஹெட், டெய்ல் டெய்லு, ஹெட் டெய்ல், டெய்ல். ஓகேவா? ஸோ ஒரே ஒன்று பாசிபிள் தான் இருக்கு. ஸோ அதனாலதான் மொத்தம் ஃபேவரபிள் என்ன ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 4, அதுல இருந்து ஃபேவரபிள் அவுட்கம் 1 தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/4. 1/4 தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1க்கான ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 காயின் டாஸ் பண்றாங்க. எனக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹெட்டா இருக்கணும்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. மொத்தம் n of s என்னன்னு கீழே போட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த கவுண்ட் மேல போட்டா முடிஞ்சு. எக்ஸாம்பிள் 2 பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 1 ஹெட். எக்ஸாக்டா வந்து எனக்கு எக்ஸாக்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டா எனக்கு ஒரே ஒரு ஹெட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டா ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கணும். டெய்ல் எது வேணா இருக்கலாம், ஹெட் வந்து அதிகமா இருக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு எத்தனை பாசிபிள் இருக்கு, ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் ஹெட் டெய்லு, டெய்ல் ஹெட் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா எக்ஸாக்டா 1 ஹெட் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ அப்பனா நமக்கு என்ன பாசிபிள் வரும், மொத்தமா n of s வந்து 4ன்னு தெரியும் 2 காயின்னா. அப்ப ஒரே ஒரு ஹெட்ன்றப்ப ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட் ரெண்டு பாசிபிள் தான். ஸோ அப்போ 2/4ன்னு வரும். கேன்சல் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1/2. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3. இதுவும் சேம் அதே கொஸ்டின் தான். ஒரே ஒன்று பண்ணிருக்கேன், ஹெட்டுக்கு பதிலாக டெய்ல்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 1 டெய்ல். எனக்கு ஒரே ஒரு டெய்ல் மட்டும் வரணும்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரே ஒரு டெய்ல் வரணும் அப்படின்றப்போ டெய்ல் ஹெட், ஹெட் டெய்ல், இது தவிர வேற பாசிபிள் கிடையாது. அப்போ மொத்தம் n of s வந்து 4, மேல வந்து 2. இங்கேயுமே ஆன்சர் என்ன வரும், சேம் அதே 1/2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4. எக்ஸாம்பிள் 4ல ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட்னு சொல்லியிருக்கேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அட்லீஸ்ட்னா என்ன அர்த்தம்,
அட்லீஸ்ட்னா என்ன? அட்லீஸ்ட்னாலே வந்து மினிமம் எனக்கு ஒரு ரெட்டாச்சும் இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அட்லீஸ்ட்னா மினிமம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட்டுக்கும் அட்மோஸ்ட்டுக்கும் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அட்லீஸ்ட்னா மினிமம். ஓகேங்களா? அதே மாதிரி அட்மோஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அட்மோஸ்ட்ன்றது மேக்ஸிமம். அட்லீஸ்ட்னா மினிமம், அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மினிமம் ஒரு ரெட், மினிமம் எனக்கு ஒரு ரெட் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அட்லீஸ்ட்னு வந்ததால அப்போ ரெண்டு காயின் டாஸ் பண்றப்ப மினிமம் ஒரு ரெட்ன்றப்ப நமக்கு என்னென்னலாம் வரும்? பாசிபிள் என்னென்ன? எட்டு எட்டு டெய்ல் டெய்லு. எனக்கு சொன்னது மினிமம் ஒரு ரெட்டுன்னு தானே சொன்னாங்க. மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் இருக்கிறதுல தான் இது இது அண்ட் இது கரெக்டா. மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஸோ ரெண்டு ரெண்டையும் சேர்த்து எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 என் ஆஃப் எஸ். மினிமம் ஒரு ரெட்டுன்னு சொல்றப்ப எனக்கு 3 டெய்ல் தவிர்த்து இது எல்லாமே வந்துடும். ஆன்சர் வந்து 3/4. இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 4க்கான ஆன்சர். அட்லீஸ்ட் ஒன் எட்டுன்னு சொல்றப்ப மினிமம் ஒரு ரெட்டுன்றதால ரெண்டு டெய்ல தவிர இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 5. எக்ஸாம்பிள் 5 பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 எட்ஸ். எனக்கு வந்து மினிமம் வந்து ரெண்டு எட்டு. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா மினிமம் ரெண்டு எட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 எட். ப்ராபபிலிட்டி எனக்கு மினிமம் ரெண்டு எட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்போ ரெண்டு காயின் டாஸ் பண்றப்போ ரெண்டே ரெண்டு எட்டுன்னு ரெண்டுமே எட்டா எப்போ வரும்னா ஒரே ஒரு டைம் தான் வரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? கீழே வந்து 4, மேல வந்து 1. ஸோ ப்ராபபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 1/4. 1/4. இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 5க்கான ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 6. எக்ஸாம்பிள் 6 என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் எட். ஸ்டார்டிங்கே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன். அட்லீஸ்ட்டுக்கும் அட்மோஸ்ட்டுக்கும் இப்பதான் உங்களுக்கு நான் சொன்னேன். அட்லீஸ்ட்னா மினிமம், அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? அப்போ அட்மோஸ்ட்னு இதுல இருக்கு. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம். அப்ப மேக்ஸிமமே ஒரு எட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அட்மோஸ்ட்னா வந்து மேக்ஸிமம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு ரெட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 காயின்ஸ் டாஸ் பண்றப்போ எட்டு எட்டு டெய்ல் எட்டு எட்டு டெய்லு ரெண்டும் டெய்லு. ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் ஒரு ரெட்டு அப்படின்னு சொல்றப்போ மேக்ஸிமம் எனக்கு ஒரு ரெட்டு தான் இருக்கணும், ஒரு ரெட்டுக்கு மேல இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு மேக்ஸிமமே ஒரு ரெட்டு இருக்கணும், ஒரு ரெட்டு இல்லாமலும் இருக்கலாம், ஆனா அதுக்கு அதிகமா மட்டும் இருக்கக்கூடாது. நல்லா பாத்துக்கோங்க. அட்மோஸ்ட் இதுதான் மீனிங்கு. அட்மோஸ்ட்ன்றப்போ அதிகபட்சம் எனக்கு ஒரு ரெட்டு இருக்கணும், ஆனா எட்டு இல்லாமலும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு ரெட்டு தான் இருக்கணும். எட்டு அட்மோஸ்ட்னாலே அவ்வளவுதான் இருக்கணும், ஆனா அது இல்லாமலும் இருக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மேக்ஸிமம் அட்மோஸ்ட் ஒன் ரெட்டுன்றப்போ மேக்ஸிமம் ஒரு ரெட்டு தான் அப்படின்றப்போ எனக்கு மேக்ஸிமம் ஒரு ரெட்டுன்றப்போ இது இது அண்ட் இதையும் சூஸ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு அதிகமா தான் இருக்கக்கூடாது, ஆனா கம்மியா இருக்கலாம், அப்படி இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ மேக்ஸிமம் ஒரு ரெட்டுன்றப்ப எனக்கு அதிகபட்சம் ஒரு ரெட்டுன்றப்ப இது இதெல்லாம் கரெக்டா வந்துடும். ஆனா ரெண்டு டெய்லுன்றப்ப இதையா நான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணாம விட்டுருவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மோஸ்ட்னாலே வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அது இல்லாம இருக்கிறதையும் எடுக்கலாம், ஆனா அதை விட அதிகமா இருக்கிறது தான் எடுக்க கூடாது. ஓகேங்களா? சோ அப்பனா இந்த இடத்துல நமக்கு என் ஆஃப் இ வந்து 3, 3/4. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? அட்மோஸ்டுக்கானது இவ்வளவுதான். இதுல கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க. அட்மோஸ்ட்னாலே அது இல்லாம இருக்கிறதையும் எடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்
மாடல் 1 வந்து ஓவர். காயின் பேஸ் பண்ணி மாடல் 1 கம்ப்ளீட்டா ஓவர். இவ்வளவுதான் கேட்பாங்களே. ஒரு ஹெட், ஒரு டெய்ல், 2 ஹெட், 2 டெய்ல், அப்புறம் அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், இதெல்லாம் தான் காயின் பேஸ் பண்ணி அவங்க அதிகமா யூஸ் பண்ற வேர்ட்ஸே வந்து இவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ மாடல் 1ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 காயின்ஸ் டாஸ் பண்றப்போ உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்களோ அதை தான் வந்து மாடல் 1ல கொடுத்துருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது மாடல் 2. மாடல் 2ல வந்து 3 காயின்ஸ் டாஸ் பண்ண போறோம். 3 காயின்ஸை டாஸ் பண்ணோம். இங்கேயும் சேம் அதே தான். அதனால நான் இதில் ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஒரு கொஷின் மட்டும் தான் அவங்களுக்கு சால்வ் பண்ணால் போதும். ஜஸ்ட் 3 காயின்ஸ் நான் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் தான் நான் காமிச்சிருப்பேன். இது எல்லாமே சேம் அதே தான். அட்லீஸ்ட், அட்மோஸ்ட் அதே மாதிரி தான் ஃபுல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அதே மாதிரி ஒரே மாதிரி கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன இப்போ 2 2 வரும். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ். எக்ஸாக்ட்லி அப்படின்னா என்ன? எக்ஸாக்ட்னா எக்ஸாக்டாக இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ அப்போனா எனக்கு கண்டிப்பாக 2 ஹெட் தான் இருக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்ஸ், எனக்கு கரெக்டாக 2 ஹெட்ஸ் தான் வரணும் அப்படின்றப்போ அதுக்கு எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி? அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே 3 காயின்ஸை வந்து டாஸ் பண்ணுறேன். 3 பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் n எவ்வளோ வரும்? n of s equal to 3 காயின்ஸ் பண்ணோம்னா 8 வருமா? அப்போ p of e ல சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 8 மேல பாத்தீங்கன்னா 2 ஹெட் வரணும். அப்ப எத்தனை பாசிபிலிட்டி வரும் நமக்கு? 3 வருமா? என்னென்ன எக்ஸாக்டா 2 ஹெட்னா அதிகமா போகக்கூடாது, கம்மியா இருக்கணும். ஓகே, சாரி, அதிகமா போகக்கூடாது, 2னா 2 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ என்னென்ன பாசிபிலிட்டி வரும்? ஹெட் டெய்லு, ஹெட் டெய்லு ஹெட் டெய்லு ஹெட், ஓகே, அப்படியே மாதிரி நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹெட் டெய்லு ஹெட், அதுக்கப்புறமேட்டுக்கு டெய்லு டபுள் ஹெட் வருமா? அவ்வளோதான். மொத்தமாக இங்கே இருக்கிற பாசிபிலிட்டிஸே எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் ப்ராபபிலிட்டி. அப்போ நம்ம ப்ராபபிலிட்டியை எழுதுறப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 3/8ன்னு வரும். ஸோ ஆன்சர் இது எதுவுமே கேன்சலேஷனும் பண்ண முடியாது. ஸோ 3/8 தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 1 ஹெட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு ஹெட் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டா வந்து ஒரே ஒரு ஹெட் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ எக்ஸாக்டா ஒரு ஹெட் அப்படின்றப்போ ஸோ அதை நம்ம எப்படி பண்ணிப்பாங்க? எக்ஸாக்டா ஒரு ஹெட் தான், என்ன ஒரு ஹெட் தான் இருக்கணும், அதிகமாலாம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னலாம் பாசிபிள் வரும் நீங்களே சொல்லுங்க, அப்படின்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்ன ஃபேஸ் நமக்கு பிரச்சனை கிடையாது. என்ன ஃபேஸ் எப்பயும் போல கீழே 8ன்னு போட்டுருவீங்க. மேலே என்ன கவுண்ட் வரும்? எக்ஸாக்ட்லி 1 ஹெட்ன்றப்போ ஹெட்டு டபுள் டெய்லு, அடுத்து டபுள் டெய்லு ஹெட்டு, அடுத்தது டெய்லு ஹெட்டு டெய்லு, மொத்தம் 3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/8. ஆன்சர் வந்து 3/8 தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 3. எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் அப்படின்றப்போ எனக்கு வந்து மினிமம் நான் 2 ஹெட்டாச்சும் முடிக்கணும் அப்படின்றப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 ஹெட்னா எனக்கு அட்லீஸ்ட்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் லாஸ்ட் ப்ராப்ளம் டே. ஸோ அப்போ அட்லீஸ்ட் 2 ஹெட்ன்றப்போ மினிமம் 2 ஹெட். ஓகே, ஸோ மினிமம் 2 ஹெட் ஆச்சு எனக்கு இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம்னு அர்த்தம். ஸோ அப்போ மினிமம் 2 ஹெட்ன்றப்போ எனக்கு என்னென்ன பாசிபிள் வரும்? ப்ராபபிலிட்டி அதுக்கு என்னெல்லாம் பாசிபிள் இருக்கு அப்படின்றது செக் பண்ணணும். என் ஆஃப் எஸ் வந்து 8. இப்போ என் ஆஃப் இல என்னென்னலாம் வரும்? மினிமம் 2 ஹெட். கரெக்டா? அப்போ ட்ரிபிள் ஹெட், அடுத்தது டபுள் ஹெட் டெய்லு, ஹெட் டெய்லு ஹெட், அது ஓகேவா? அப்போ மேல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டர்ல 4ன்னு வரும். கரெக்டா? 4ன்னு வரும். ஸோ 4/8. 4/8. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2.
1/2 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ இங்க கீழே 8 மேல ட்ரிபிள் ஹெட்டை தவிர மீது எல்லாமே வரும். அட்மோஸ்ட் 2 ஹெட்னா மேக்ஸிமம் 2 ஹெட் தான். அப்போ ஹெட் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெய்லை தவிர மீது எல்லாமே, அதாவது ட்ரிபிள் டெய்லை தவிர மீது எல்லாமே வரும். கரெக்டா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே எழுதுற பாருங்க. ட்ரிபிள் ஹெட், டபுள் ஹெட் டெய்ல், அடுத்தது ஹெட் டெய்ல் ஹெட், ஹெட் டபுள் டெய்ல், ட்ரிபிள் டெய்ல், டபுள் டெய்ல் ஹெட். இதெல்லாம் வந்து NF சாம்பிள் ஸ்பேஸ்ல வர இதுதான். அடுத்தது THT, அது ஃபைனலா வந்து TWH. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மொத்தமா 8 சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 2 ஹெட்ன்றப்போ மேக்ஸிமம் 2 ஹெட் தான் இருக்கும். அப்போ 2 ஹெட் இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 அதுக்கப்புறம் 3, இதான் மேக்ஸிமம் 2 ஹெட் இருக்கு. அதுக்கு அடுத்தது அது கம்மியாவும் இருக்கலாம் இல்லையா? அப்புறம் ஒரு ஹெட் இருக்கிறதுலாம் எடுத்துக்கோ. 3 4 5. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹெட் எல்லாமே நான் எடுத்துட்டேன். ரிமைனிங் இருக்கிறதுலாம் மட்டும் நான் அப்படியே சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரிமைனிங் என்ன இருக்கு? ட்ரிபிள் ஹெட் இருக்கு, அப்புறம் ட்ரிபிள் டெய்ல் இருக்கு. ட்ரிபிள் ஹெட் நான் சூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது 2க்கும் அதிகமா போகுது. ஆனா டெய்ல நான் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 டெய்லுன்றப்போ நான் இதை சூஸ் பண்ணலாம், ஏன்னா எனக்கு ஹெட் இல்லாமலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ 7/8 தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். இதுவரை பார்த்தது எல்லாமே டைப் 1. காயின் கான்செப்ட் ஃபுல்லா பார்ப்பீங்க. காயின் கான்செப்ட் கம்ப்ளீட்டா ஓவர். இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா காயின் கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஒன்ஸ் வேணா நான் ஃபுல்த்தையும் அகைன் ஷோ பண்றேன், பார்த்துக்கோங்க. டைப் 1 காயின்ஸ்ல கான்செப்ட், மாடல், எக்ஸாம்பிள் 3 4 5 6. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மாடல் 1. அதே மாதிரி மாடல் 2க்கு மொத்தம் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம்னா எக்ஸாம்பிள் 1 2 3 4. ஓகேங்களா? 4 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது டைப் 2 டைஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது டைஸ் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். டைஸ் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ஸோ டைஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாருமே ஒரு கேம் விளையாடிருப்பீங்க. என்ன கேம்னா லூடோ கேம் விளையாடிருப்பீங்க. ஓகேவா? ஸோ லூடோல வந்து அந்த லூடோ டைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒரு சைடு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். கரெக்டா?
6, 2, 4, 3, 1. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்குமே ஒரு வேல்யூ இருக்கும். டைஸ்னாலே மொத்தம் எத்தனை ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு டைஸ்க்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒரு ஃபேஸில் ஒரு சம்திங் 2 வேல்யூ 3 வேல்யூ அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப டைஸ் நீங்கள் எடுத்துக்கிறப்போ டைஸில் முக்கியமாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்குறதே 1 டைஸ் 2 டைஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அதுக்கும் மேலே டைஸ் கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். மேக்ஸிமம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 1 டைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டைஸில் எனக்கு ஒரு டைஸை நான் அட் அ டைம் த்ரோ பண்ணுறப்போ எனக்கு என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என் ஆஃப் எஸ் என்ன வரும்? ஒரு டைஸை வந்து நான் த்ரோ பண்ணேன்னா, என் ஆஃப் எஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கோ அது கீழேயும், எத்தனை எடுத்துக்கிறீங்கன்றது அதோட பவர்லையும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டைஸுன்றப்போ மொத்தம் வந்து அதுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குன்னா 6 ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் ஒரு டைஸ் எடுத்துக்கிறேன்னா பவரில் 1 போடணும். இப்போ அதே மாதிரி 6 ஃபேஸ் இருக்குது, நான் 2 டைஸ் எடுத்துக்கிறேன்னா பவரில் 2 போடணும். கரெக்டாக? அப்போ 6 பார் 1 வந்து 6, 6 பார் 2 வந்து 36. ஓகே. அப்போ 1 டைஸை நான் த்ரோ பண்ணுறப்போ எனக்கு மொத்தம் வந்து எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வரும். எனக்கு 1 வரும், 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் தான் எனக்கு வர பாசிபிள் இருக்குது நான் ஒரு டைம் நான் த்ரோ பண்ணுறப்ப. இப்போ 2 டைஸை அட் அ டைமில் நான் த்ரோ பண்ணுறேன் அப்படின்றப்போ 2 டைஸை நான் த்ரோ பண்ணுறப்போ எனக்கு 1,1, 1,2, 1,3 அந்த மாதிரி வர்றதுக்கு தான் பாசிபிள் இருக்குது. மொத்தம் 36 பாசிபிள் சாம்பிள் ஸ்பேஸ் வரும். 2 டைஸஸ் வந்து நான் த்ரோ பண்ணுறப்ப. சரிங்களா? அதே மாதிரி இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த டேபிள் வந்து நான் மகப் பண்ணணுமா அப்படின்ற கஷ்டப்படணுமா அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 7 rows and 7 columns வர மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. 7 rows and 7 columns வர மாதிரி டேபிள் போட்டுட்டு அதில் அந்த ரோஸில் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் செல்லை மட்டும் விட்டுட்டு அடுத்த செல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4 அப் டு 6 வரைக்கும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி காலம்லையும் ஃபர்ஸ்ட் செல் விட்டுட்டு அதாவது ரெண்டுமே ஒரே செல் தான். ஓகே. ரோல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல், காலம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் குட்டி பாக்ஸ் மட்டும் விட்டுட்டு மீதி வந்து ரோல 1, 2, 3 அப் டு 6 வரைக்கும். அதே மாதிரி இந்த சைடு 1 to அப் டு 6 வரைக்கும் நீங்க போட்டுவீங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்க எழுதுறப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 1 இருக்கு, 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6 ஜஸ்ட் வந்து இதுக்கு நேரா இருக்கிறத அப்படியே எடுத்து கமால போட்டுப்பீங்க. 1, 1,2, 1, 1,3, 1,4, 1,5, 1,6 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜஸ்ட் கமால போட்டு எழுதிப்பீங்க. அடுத்து இங்க 2 இருக்கா, 2,1, 2,2, 2,3 அப்படின்னு எழுதிப்பீங்க. இங்க 3,1, 3,2 அந்த மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட் 4,1 அதே மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் எடுத்து எழுதிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மெமரி பண்ணலாம் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இருக்கிறத அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது நம்ம டேரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப சால்வ் பண்ணலாம். பேசிக்காக வந்து டைஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முக்கியமாக தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்றதை நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து டைப் 3 பால்ஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. பால்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்குறப்ப எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கலர் பால்ஸோ இல்லை 4 கலர் பால்ஸோ வச்சு கொஷின் கேட்பாங்க. ஒரு பேக் இருக்கு, ஒரு பேக்ல வந்து இத்தனை கலர் பால்ஸ் இருக்கு, இந்த ஒரு கலருமே இவ்வளோ பால்ஸ் இருக்கு, அதுல இருந்து நான் இந்த பால் எடுக்கிறேன், இந்த பால் நான் எடுக்கணும்னா எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி, எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ வந்து அப்போ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பால்ஸ் கான்செப்ட். பால் கான்செப்டில் ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் பால்ஸ். இப்போ 2 கலர் பால்ஸ் மட்டும் என் பேக்கில் இருக்குது. இப்போ ஒரு பேக்கில் 2 கலர்ஸில் நான் பால்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 2 கலர் பால்ஸ்லேருந்து நான் பால் வந்து ஒரு பால் பிக் பண்ண போகிறேன். அந்த பிக் பண்ணுற பால் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றதையும் நான் டிசைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம்பிளோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவும் பார்த்துக்கலாம். ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால்ஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் NCR ஈக்குவல் டு N ஆஃப் C N மைனஸ் ஆர். இதுதான் வந்து பால் கான்செப்ட்கான ஃபார்முலா. இது ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் மேக்ஸ் பேப்பர்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட். ஓகேங்களா? ஸோ என்னன்னா வந்து டோட்டல். அதே மாதிரி ஆர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அங்கேருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா?
எவ்வளவு பிக் பண்றோமோ அந்த கவுண்ட், பிக் பண்ற கவுண்ட். ஓகே, எவ்வளவு வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு 2 பால் எடுக்கிறோம்னா அங்க 6 எடுக்கிற இடத்துல 2ன்னு போடணும். இப்போ 5 பால்ஸ் எடுக்கிறோம்னா அந்த இடத்துல 5ன்னு போடணும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து அங்க போடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 1ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல 5 ப்ளூ கலர் பால்ஸ் இருக்கு, 3 எல்லோ கலர் பால்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு பேக் கண்டெயின் 5 ப்ளூ பால்ஸ் அண்ட் 3 எல்லோ பால்ஸ். ஓகே, ஸோ அதுல 3 balls are picked at random. 3 balls are picked at random. What is the probability that 2 are blue and 1 is yellow அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? that 2 are blue and 1 is yellow அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஓகே, பாருங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எ பேக் கண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 வந்து ப்ளூ கலர் பால் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 எல்லோ கலர் பால் இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த பேக் எப்படி இருக்குன்னா நமக்கு தெரியாது. நம்ம சும்மா ஒரு அசம்ஷன்ல ஒரு பேக் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வந்து ப்ளூ கலர் பால், 3 வந்து எல்லோ கலர் பால் இருக்கு. டோட்டலா 8 பால்ஸ் இருக்கு. ஓகே, டோட்டலா 8 பால்ஸ் இருக்கு. அந்த 8 பால்ஸ்ல இருந்து 3 பால்ஸ் மட்டும் அவங்க ரேண்டமா எடுக்க போறாங்க. இந்த 8 பால்ஸ் வந்து 3 பால்ஸ் மட்டும் தான் ரேண்டமா எடுக்க போறாங்க. எடுக்கிறப்போ அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து ப்ளூ கலர் வரும், 1 வந்து எல்லோ கலரா இருக்கணும். என் ப்ராபபிலிட்டி என்னன்னா 2 ப்ளூ கலர் 1 எல்லோ கலரா இருக்கணும்னா எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என் ஆஃப் எஸ் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, என் ஆஃப் எஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? மொத்தமா எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஆனா பால் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என் ஆஃப் எஸ் வந்து நீங்க டைரக்டா வந்து எத்தனை ஃப்ரீஸ் அந்த மாதிரிலாம் போட முடியாது. கரெக்டா? ஸோ பால்க்கு வந்து நீங்க அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. எப்படி போடணும்னா ஸ்டார்டிங்கே நான் ஒரு ஃபார்ம்ல ஒன்று காமிச்சிருப்பேன், என்சிஆர் சொல்லிட்டு. அந்த ஃபார்ம்ல பேஸ் பண்ணி தான் நீங்க போடணும். ஸோ என்சிஆர் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா என்சிஆர் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி என்சிஆர்ன்றப்ப என்னன்றது மொத்த கவுண்ட். ஸோ மொத்தமா என் ஆஃப் எஸ் தான் சாம்பிள் சைஸ் ஓவராலா இருக்குதுங்க. ஓவராலா அந்த பேக்ல எத்தனை பால்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 பால் இருக்கு. ஓகே, அதுல இருந்து நம்ம எத்தனை எடுக்க போறோம்? கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 3 பால் வந்து எடுக்க போறோம்ன்றத கொஸ்டின் சொல்லிருக்காங்க. 3 balls are picked random அப்படின்னு சொன்னாங்க. அப்பனா இங்க 3. ஓகே, அப்ப 8C3. ஓகே, 8C3. அதே மாதிரி இந்த 8C3 எப்படி எழுதணும்? நார்மலாவே எல்லாருமே வந்து ஃபேக்டோரியல் வந்து எழுதி தெரிஞ்சிருக்கோம். கரெக்டா? அதே மாதிரி இந்த மாதிரி சி வந்து இந்த மாதிரி டைம்ல வருது, இந்த டைப்ல வருதுன்னா எப்படி போடுவீங்க நார்மலாவே? இப்ப இங்க 3 இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 3 வேல்யூஸ்க்கு அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டு வர மாதிரி தானே. அப்போ 8 7 6 கீழே அதே மாதிரி 3 2 1. ஓகே, 3ல அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் 2 வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா அந்த 2 இந்த 2 கேன்சல். இப்போ 8 7 நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 56. 56ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் வந்து 56.
ஸோ அப்போ நம்ம யாரை ஃபைன் பண்ணணும், என் ஆஃப் இ வந்து ஃபைன் பண்ணணும். என் ஆஃப் இ எப்படி ஃபைன் பண்ணணும், ஸோ என் ஆஃப் எஸ் ஃபைன் பண்ணிட்டீங்க, என் ஆஃப் எஸ் எப்படி ஃபைன் பண்ணணுன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து டைரெக்டாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. ஃபார்முலா என்சிஆர் ஃபார்முலா எடுத்துக்கிறீங்க. என்சிஆர் ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. என்னன்றது மொத்த கவுண்ட், ஆறுன்றது அந்த இடத்துல நம்ம எவ்வளோ பிக் பண்றோன்ற கவுண்ட் தான் வந்து ஆறுல போடணும். ஓகேவா? என்னன்றப்போ மொத்தமா இருக்கிறது 8 பால், 8 பால்ல இருந்து நம்ம எடுக்கிறது 3 பால், 3 பால் எடுக்கிறதால அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி 8C3ன்றத அதை நம்ம சால்வ் பண்றப்போ எப்படி எழுதுவோம்னா 8ல இருந்து 3 வேல்யூஸ் வந்து ரிவர்ஸ், அப்படியே 3 வேல்யூஸ் போகணுன்றப்போ 8 தான் வந்து லாஸ்ட். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ ஒரு 3 வேல்யூஸா எடுத்துப்பீங்க. கரெக்டா? அப்ப 8, 7, 6 வரைக்கும் எடுத்துப்பீங்க. கீழே வந்து 3, அதுக்கு முன்னாடி பாக்குறப்போ 2, 1 டோட்டலா வந்து 3 வேல்யூஸ் வரும். ஓகேவா? அடுத்து கேன்சல் ஆகுறது கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூ மல்டிபிள் பண்ணீங்கன்னா என் ஆஃப் எஸ் வந்து இந்த இடத்துல எவ்வளவுன்னு பாக்குறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என் ஆஃப் எஸ் வந்து 56 கிடைக்குது. ஓகே, என் ஆஃப் எஸ் வந்து 56. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபைன் பண்ண போறது என் ஆஃப் இ ஃபைன் பண்ண போறோம். என் ஆஃப் இல என்னென்ன சொல்லியிருக்காங்க, என் ஆஃப் இனா என்ன, நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம். கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அது பேஸ் பண்ணி தான் என் ஆஃப் இ வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 ப்ளூ 1 எல்லோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2 ப்ளூ 1 எல்லோன்றப்ப நான் 2 ப்ளூ எடுக்க போறேன், ஒரு எல்லோ எடுக்க போறேன். அப்பனா மொத்த ப்ளூ ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றது தெரியணும். கரெக்டா? அப்ப மொத்த ப்ளூ எவ்வளவு இருந்துச்சுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் அங்க போடணும். அதே மாதிரி நார்மலாவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்டுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அடிஷன் யூஸ் பண்ணுவோம், மல்டிபிளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். நார்மலா வந்து லாஜிக்கல்ல உங்களுக்கு பாக்குறப்ப அண்டு, ஆறு, நாட்டு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்டு ஆர் வந்து மைனஸ்க்கு, சாரி அடிஷனுக்கு. ஓகேவா? அண்டுனா மல்டிபிளிகேஷன், ஆர்னா வந்து அடிஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா what it is that probability that 2 are blue and 1 is yellow அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் 1 is yellowன்றப்போ அண்டுன்றப்போ அங்க மல்டிபிளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ மொத்தம் இருக்கிற ப்ளூ பால்ல இருந்து 2 பால் எடுக்க போறாங்க. மொத்தம் எத்தனை ப்ளூ பால் இருக்கு, 5 ப்ளூ பால்ஸ் இருக்கு. அப்போ 5 ப்ளூ பால்ஸ்ல இருந்து எடுக்க போறது 2 தான். இன்டூ அதே மாதிரி மொத்தம் எத்தனை எல்லோ பால்ஸ் இருக்கு, 3 எல்லோ பால்ஸ் இருக்கு. 3 எல்லோ பால்ஸ் வந்து எடுக்க போறது ஒரே ஒரு எல்லோ பால். ஓகேவா? இது மட்டும் போட்டோம்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இப்போ இந்த 5C2 into 3C1 இதே மாதிரி C1னாலே நமக்கு 1 தான் ஆன்சர். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, C0, C1 அதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா சி கீழே வந்து நமக்கு 0, சி சஃபிக்ஸ்ல வந்து 0 வந்தாலும் சரி, சி சஃபிக்ஸ்ல 1 வந்தாலும் சரி, அதுக்கு ஆன்சர் வந்து 1 தான். ஓகே, சி சஃபிக்ஸ்ல 0 ஆர் 1 இது வந்தாலுமே நம்ம அது என்ன எதோட மல்டிபிள் பண்ணாலுமே அங்க என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் வரும். ஓகே, C0ஓட வேல்யூ 1, C1ஓட வேல்யூ 1 தான். அப்போ இந்த இடத்துல C2ன்றப்ப நம்ம எப்படி எழுதணும், 5 into 4 divide by 2 into 1. அதே மாதிரி இந்த இடத்துல 3C1, C1ஓட வேல்யூ 1, ஸோ 1 கூட அப்படியே மல்டிபிள் பண்ணா 3 அப்படியே போட்டுக்கலாம். கரெக்டா? அடுத்து 2 வச்சு கேன்சல் பண்றப்போ 2 டைம்ஸ். ஸோ இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 2s are வந்து 10, 10 3s are வந்து 30. ஸோ என் ஆஃப் இ வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 13 கிடைக்குது. என் ஆஃப் இ வந்து 30. ஓகேவா? இப்போ நம்ம டைரக்டா ப்ராபபிலிட்டி செக் பண்ணிக்கலாமா? ப்ராபபிலிட்டி எப்படி செக் பண்ணும், என் ஆஃப் இ டிவைட் பை என் ஆஃப் எஸ், அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்போ 30 டிவைட் பை 56. ஏதாவது சேம் டேபிள்ல டிவைட் ஆச்சு அப்படின்னா டிவைட் பண்ணலாம், இன்கேஸ் டிவைட் ஆகலைன்னா விட்டுறலாம். இப்போ நம்ம பாக்குறப்ப இது 2 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். டிவைட் ஆகுறப்போ 15 டிவைட் பை இங்க கீழே பாத்தீங்கன்னா 28. ஓகே, ஸோ நமக்கு ஆன்சர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 15 கீழே வந்து 28ன்னு வந்து. ஸோ ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் உங்களுக்கு வந்து கரெக்டா பாசிபிள் வந்து 2 ப்ளூ ஒரு எல்லோவா இருக்கு, எவ்வளவு பாசிபிள் ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 15/28. அவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகே, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணுன்றதுக்காக நான் இத்தனை ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். நீங்க இவ்வளவு ஸ்டெப் போட்டு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. என்ன ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து என் ஆஃப் எஸ் ஃபைன் பண்ண, அடுத்து என் ஆஃப் இ ஃபைன் பண்ண, ஃபைனலா பி ஆஃப் இ ஃபைன் பண்ண. ஓகேங்களா? ஸோ வந்து நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சேம் அதே தான் சொல்லியிருக்கேன் எங்கேயுமே. என்ன 5 ப்ளூ பால்ஸ் தான், அதே 5 ப்ளூ பால்ஸ் 3 எல்லோ பால்ஸ் தான். நீங்க கொஸ்டின் எது வேணா வரும், நான் சும்மா ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுமே நான் கொடுத்துருக்கேன். ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் கீழே பாத்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா 2 பால்ஸ் வந்து நான் இப்போ பிக் பண்ண போறேன். ரேண்டமா வந்து நான் 2 பாலை பிக் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா எய்தர் 2 ஆர் ப்ளூ ஆர் 2 இஸ் எல்லோ. எய்தர்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒண்ணு நான் எடுக்கிற அந்த 2 பாலுமே வந்து எனக்கு ப்ளூ கலரா இருக்கணும், அப்படி இல்லை ரெண்டுமே வந்து எனக்கு எல்லோ கலரா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆறுன்றப்ப அங்க ஆறுன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆறுன்ற கனெக்ட் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அண்டுனா தெரியும் மல்டிபிளிகேஷன். அதே மாதிரி ஆறுன்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அடிஷன். ஆறுன்றப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா அடிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்ப நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. எப்பயும் போல ஃபர்ஸ்ட் n(s) வந்து நான் n(s) நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டதால நான் n(s) வந்து திருப்பி சால்வ் பண்ணல. ஏன்னா சேம் அதே கவுண்ட்ல அதே தான் ஜஸ்ட் கீழே இருக்க கொஸ்டின் மட்டும் தான் மாத்திருக்கேன். ஸோ n(s) வந்து நான் அப்படியே தான் எடுத்துக்க போறேன். n(s) வந்து ஆனா என்னன்னா இங்க வந்து 2 பால்ஸ் வந்து ரேண்டமா எடுக்கிறாங்க. லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து 3 பால் எடுத்தாங்க. அதனால n(s) வந்து உங்களுக்கு வேற வேல்யூ வந்துச்சு. இந்த இடத்துல 2 பால்ஸ்ன்றப்ப அப்படி எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து இப்போ அகைன் நம்ம போட்டுதான் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து மொத்தம் 8 பால் இருக்கு. அந்த பால்ல இருந்து 2 பால் தான் எடுக்கிறாங்க. அப்ப எப்படி வரும்? 8 into 7 divide by 2 into 1. 2ல கேன்சல் பண்ணீங்கன்னா 4. 4 7s are வந்து 28. அப்ப n(s) வந்து 28. ஓகேங்களா? n(s) வந்து 28. நெக்ஸ்ட் n(e) ஃபைண்ட் பண்ணணும். n(e) ஃபைண்ட் பண்றது பாத்தீங்கன்னா எய்தர் 2 ஆர் ப்ளூ ஆர் 2 இஸ் எல்லோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 2 வந்து ப்ளூவா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே எல்லோவா இருக்கலாம் அப்படின்னு தானே கான்செப்ட். அப்போ 2 ப்ளூவா இருக்கலாம். ஆறுன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஆறுனால என்ன ஆப்ரேஷன் சொல்லியிருக்கேன்? அடிஷன். ஸோ பிளஸ் 5c2 பிளஸ் அடுத்தது எல்லோன்றப்ப 3 எல்லோ, அதுல இருந்து 2 பால். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து n(e) சால்வ் பண்ணீங்கன்னா 5c2ன்றப்போ 5 into 4 divide by 2 plus 3 into 2 divide by 2. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். இந்த 2ஆல இங்க அடிக்கிறோம். ஓகேவா? அப்போ 10 plus 3. ஆன்சர் n(e) equal to 13. n(e) வந்து 13. இப்போ n(s) தெரியும், n(e) தெரியும். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணலாம். 13 divide by 28. ஆன்சர் பாத்தீங்கன்னா 13 divide by 28. அடுத்தது எக்ஸாம்பிள் 3. எக்ஸாம்பிள் 3 பாத்தீங்கன்னா a bag contains 5 blue balls and 3 yellow balls. அதுல 4 balls are picked at random. What is the probability that 2 is blue? இப்ப பாத்தீங்கன்னா அதேதான், ஒரு 5 blue ball 3 yellow ball இருக்கு. அதுல இருந்து 4 balls வந்து நம்ம இப்ப ரேண்டமா பிக் பண்ண போறோம். ஸோ அந்த ரேண்டமா பிக் பண்றப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 2 ப்ளூ பால் மட்டும்
கன்ஃபார்ம் இருக்கணும். மீதி எது வேணா எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு கன்ஃபார்ம் வந்து 2 ப்ளூ பால் இருக்கணும் அப்படின்றது கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இது இவ்வளவுதான் இருக்கணும்லாம் சொல்லல. எனக்கு ப்ளூ கலர் 2 பால் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளூ கலர் 2 பால்னா ரிமைனிங் இன்னும் எவ்வளவு பால் இருக்கு? எடுக்கிறதே 4 பால். அந்த 4 பால்ல 2 வந்து ப்ளூனா ரிமைனிங் இருக்கிறது 2 தான். அப்ப ரிமைனிங் 2 என்னவா இருக்கும்? கண்டிப்பா எல்லோ கலரா தான் இருக்கும். கரெக்டா? அப்பனா சோ இந்த இடத்துல n of s என்ன வரும்? எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? n of s equal to 8c4. Okay, 8 into 7 into 6 into 5. ஓகேவா? அடுத்து 4 into 3 into 2 into 1. இப்போ இந்த 4 டேபிள்ஸ்ல 8 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். இந்த 3 வச்சு இங்க கேன்சல் பண்றப்போ 2 டைம்ஸ். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க 7 இருக்கு, 2 இருக்கு, 5 இருக்கு. ஆன்சர் 7 into 2 into 5. n of s ஃபைண்ட் பண்றதுக்கு 2 5s are வந்து 10 2 5s are 10 அப்படின்னு சொல்றப்போ அப்ப ஆன்சர் என்ன வரும்? 70 வருமா? ஸோ n of s வந்து இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா 70. அடுத்தது பாக்குறப்ப நெக்ஸ்ட் n of e ஃபைண்ட் பண்ணணும். n of e ஃபைண்ட் பண்றப்போ 2 ப்ளூ கலர் பால் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தம் இருக்கிறதே 5 ப்ளூ கலர் பால். 5ல இருந்து 2 ப்ளூ கலரு அண்ட் அந்த மாதிரி எதுவுமே சொல்லாம ப்ளூன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எதுவுமே சொல்லாம இருக்கிறப்பையும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அண்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்டு ஆப்ரேஷன் தான். இன்கேஸ் அங்க வந்து எய்தர் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க ஆர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அவங்களே வந்து ஆர்ன்னு சொன்னாங்கன்னா நீங்க ஆருக்கான அடிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். எதுவுமே சொல்லலாம் கண்டிப்பா நீங்க மல்டிபிளிகேஷன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ 2 ப்ளூ கலர் பால் அப்படின்னு சொல்றப்போ 2 வந்து எல்லோ கலர் பால். ஓகேவா? அப்போ நீங்க சால்வ் பண்றப்ப என்ன வரும்? 5c2 அப்படின்னு சொன்னா 5 into 4 divided by 2 into 1 into 3 into 2 divided by 2 into 1. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். இங்க கேன்சல் பண்றப்போ 2 டைம்ஸ். அப்போ 10 into 3 30. n of s வந்து 13 கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம p of e ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? n of e divide by n of s. So 30 divide by 70 பண்ணீங்கன்னா இந்த 0க்கு இந்த 0 cancel. So answer is 3 by 7. Answer என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 by 7. அவ்வளவுதான். Example 3 over. Next example 4. Example 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா a bag contains 5 blue balls and 3 yellow balls. அதுல 2 balls are picked at random. What is the probability that none of yellow? இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பால்ஸ் வந்து ரேண்டமா பிக் பண்ணணும். அந்த பிக் பண்றதுல எனக்கு ஒண்ணு கூட எல்லோ கலர் பாலா இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? 2 ப்ளூ கலர் பால் எடுத்தோம். அதுல ஒண்ணு கூட எல்லோ கலர் பாலா இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் கண்டிஷன். சோ இப்போ வந்து நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல n of s என்ன வரும்? n of s equal to 8c2. ஓகே, n of e ரெண்டு பால்ஸை ரேண்டமா எடுக்கிறோம். அதுல எதுவுமே எல்லோ இருக்க கூடாதுன்னா அது ரெண்டுமே அப்ப வேற என்னவா இருக்கும்? ப்ளூ கலரா தான் இருக்கும் கண்டிப்பா. கரெக்டா? அப்ப ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றப்போ ப்ளூ கலர் பால் மொத்தமா இருக்கிறதே 5 தான். ஸோ அதுல இருந்து 2 எடுக்கிறப்போ 5c2. ஓகேவா?
தெரியும் NFA வந்து 5C2 போட்டிருக்கோம். இப்போ டைரக்டா நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ NFA வந்து எல்லோ இல்லைனா அப்படின்றதால நம்ம கரெக்டாக இங்கே ப்ளூ எடுத்திருக்கோம். ஸோ P of E ஃபைண்ட் பண்ண போறோம். P of E பார்த்தீங்கன்னா 5 into 4 divide by 2 into 1. Okay. 8 into 7 divide by 2 into 1. இது எப்படியுமே எனக்கு மேலே வந்தா கூட ரிவர்ஸ்ல வந்து இதுவும் கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஸோ இது மேலே ரிவர்ஸ்ல வரப்போ வந்து இந்த கீழே இருக்கவங்க மேலே போயிடுவாங்க. ஸோ அப்போ இவங்க ஒன்று கேன்சல் ஆகும். இந்த ரிமைனிங் இருக்கிறது 5 into 4 divide by 8 into 7 தான் இருக்கு. 4 வச்சு இவங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 by 14. 5 by 14 தான் நமக்கு இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் வந்து எக்ஸாம்பிள் 4. அடுத்தது எக்ஸாம்பிள் 5. எக்ஸாம்பிள் 5 பார்த்தீங்க அப்படின்னா a bag contain 5 blue balls and 3 yellow balls. ஓகே, ஒரு பேக்ல 5 ப்ளூ கலர் பால் இருக்கு, அதே மாதிரி 3 வந்து எல்லோ கலர் பால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல 3 பால்ஸ் வந்து நான் இப்போ ரேண்டமா எடுக்க போறேன். ரேண்டமா எடுக்கிறப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ளூ பாலாச்சும் மினிமம் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 ப்ளூ பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம சால்வ் பண்றப்ப எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 பால்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சால்வ் பண்ணலாம். அட்லீஸ்ட்னாலே நமக்கு தெரியும், ஓகேவா? மினிமம். அதே அந்த மினிமம் கான்செப்டை எப்படி எடுத்துட்டு வந்து பால்ஸ் ப்ராப்ளத்துல போடுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமா இருக்கிறது 8 பால். ஃபர்ஸ்ட் என் ஆஃப் எஸ் எப்பயும் போல ஃபைன் பண்ணிங்கன்னா என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8C3. 8C3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 கிடைக்கும். 8C3 வந்து 56. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ என் ஆஃப் இ ஃபைன் பண்ணணும். என் ஆஃப் இ வந்து நமக்கு எப்படி வரும்? அட்லீஸ்ட் ஒரு ப்ளூனா மினிமம் ஒரு ப்ளூ ஆச்சு எனக்கு இருக்கணும், அவ்வளவுதானே? ஸோ மினிமம் ஒரு ப்ளூ இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ளூ கலர் பால் கொடுக்குறேன் அப்படின்னா 5C1 அப்படி ஒரு ப்ளூ கலர் பால் கொடுத்தேன்னா அப்போ ரிமைனிங் எத்தனை பால் எனக்கு தேவை? 3 பால் எடுக்கிறேன், 1 தான் ப்ளூ. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 2. அப்போ அந்த 2மே என்னவா இருக்கும்? கண்டிப்பா எல்லோ கலர் பாலா தான் இருக்கும். கரெக்டா? இது எனக்கு ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் பிளஸ் அடுத்தது இப்போ வந்து நான் ரெண்டு ப்ளூ கலர் பால் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5C2 ரெண்டு ப்ளூ கலர் பால் எடுத்தேன்னா ஒரே ஒரு தான் எல்லோ கலர் பால் எடுக்க முடியும். சாரி, இன்ட்டு போடணும். ஓகேவா? அடுத்து நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா மூணுமே வந்து ப்ளூவாவே எடுக்க போறேன். மூணுமே ப்ளூவா எடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல நான் எல்லோ கலர் பால் எதுவுமே எடுக்க மாட்டேன். கரெக்டா? ஸோ எல்லோ கலர் பால எதுவுமே எடுக்க மாட்டேன். அப்போ இன்டூ எடுக்க போறதே 3 தான், அது 3மே ப்ளூன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு எல்லோ கலர் பால் தேவையே கிடையாது. கரெக்டா? இப்படிதான் போடணும். இந்த இடத்துல அதே மாதிரி இதை நான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இதை நான் எடுக்காம கூட விட்டுருலாம்.
தேவையே இல்லை ஆக்சுவலா. ஓகே, ஏன்னா இதோட முடிஞ்சிச்சு இல்லையா. எனக்கு தேவையே வந்து மூணு பால் தான். அந்த 3 பால் தான் நான் இங்க எடுத்துட்டேனே. அதுக்கப்புறம் எதுக்கு இது காம்பினேஷன் தேவையில்லை இல்லையா, நம்ம இதோட எடுத்துக்கலாம். அப்போ 5C1 பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும், இன்டூ 3 இன்டூ 2 டிவைட் பை 2 இன்டூ 1. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். ஓகேவா, அடுத்து பிளஸ் 5C2ன்றப்போ 5 இன்டூ 4 டிவைட் பை 2 இன்டூ 3 பிளஸ் 5C3ன்றப்ப 5 இன்டூ 4 இன்டூ 3 divided by 3 into 2 into 1. இந்த 3க்கு இந்த 3 cancel. 2. ஓகேவா, அப்போ 15 plus 30 plus 10. இங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n of e வந்து 55 கிடைக்கும். கரெக்டா, 15 plus 30 னா 45, 45 plus 10ன்றப்போ 55. n of e வந்து உங்களுக்கு 55, n of s வந்து 56. அப்போ p of e என்னன்னு வரும்? 55 divided by 56. 55 divided by 56 தான் வந்து p of e க்கான வேல்யூ. ஓகேவா, அடுத்தது அதே மாதிரி இதே ப்ராப்ளமே இன்னொரு மெத்தட்ல போடலாம். அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இது காப்பி பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு பால் கான்செப்ட்ல வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 1க்கு மட்டுமே ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்னன்றதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபினிஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ இதோட அடுத்த மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி அட்லீஸ்ட் 1 வந்தா மட்டும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 2, அட்லீஸ்ட் 3 அந்த மாதிரி வந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 1 மட்டும் யூஸ் பண்ணணும். சரியா, அட்லீஸ்ட் 1 மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1ன்ற ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1. ஓகே, அட்லீஸ்ட் 1ன்ற டோட்டல் மைனஸ் நன். டோட்டல் மைனஸ் நன். ஓகே, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த டோட்டல்ல வந்து நமக்கு என்ன போடணும், அதே மாதிரி நன்ல என்ன போடணும், அது எல்லாமே இப்ப நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அட்லீஸ்ட் 1ன்றப்போ ஓகே, ஸோ இப்போ நம்ம டோட்டல்ல வந்து நம்ம எவ்வளவு வேணா டோட்டலா இருக்கலாம். ஓகே,
ஸோ அதனால நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒன்னு சொல்றப்போ அட்லீஸ்ட் ஒன்னுன்றப்போ அங்க என்ன டோட்டல் ஒன்னு தான் டோட்டல். ஓகே, ஸோ டோட்டல் பால்ஸ் எடுத்துட்டு வந்து போடக்கூடாது, அட்லீஸ்ட் ஒன்னுன்றப்போ ஒன் தான் டோட்டல். ஸோ டோட்டல் இருக்கிற இடத்துல ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நன்னுன்றப்ப என்ன அர்த்தம், எனக்கு கேட்டிருக்கிறது அட்லீஸ்ட் ஒன் ப்ளூ, அப்போ ப்ளூ தவிர்த்து மீதி இருக்கிறது தான் வந்து நன்னு. ஓகே, ஸோ அவங்க என்ன வந்து அட்லீஸ்ட்னு சொல்றாங்க, அது இல்லாம ரிமைனிங் இருக்கிறத எடுத்துக்கணும். அப்போ ப்ளூ இல்லாம ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லோ கலர் பால் தான் இருக்கு. ஓகேவா, சோ அப்ப எல்லோ கலர் பால் தான் இப்ப நம்ம சூஸ் பண்ண போறோம். எல்லோ கலர் பால் மொத்தமா எத்தனை இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ஸோ மொத்தமா 3 பால் இருக்கு, அந்த 3 பாலை அப்படியே எடுத்து போறோம். ஓகேவா, ஓவராலா இருக்கிறது 8 பால், அந்த 8 பால் வந்து இப்ப 3 பால் எடுக்க போறோம். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு நான் இந்த ஒரு வேல்யூ சொல்லி கொடுத்துருப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா C0 சரி, C1 சரி 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரிதான் இப்போ இங்க ஒரு வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூ அப்படி இங்க நமக்கு வந்துச்சு அப்படின்னா பேஸ்ல வந்தாலுமே அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 1 தான் வரும். ஓகே, எனக்கு மேலேயும் அந்த சைடு இந்த இடத்துலயும் என் வருது, அதே ப்ரெஃபிக்ஸ்லயும் எனக்கு என் வருது அப்படின்னாலுமே வந்து இங்க இப்ப 2 வருதுன்னா இங்கேயும் 2 வந்துச்சுன்னா அதுக்கும் வேல்யூ 1 தான். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 வருமா, 1 மைனஸ் 1 டிவைட் பை 8C3யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 56. ஓகே, இப்போ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு டைரக்ட் ஆன்சர் வந்துடும். வேற எதுவும் நீங்க ப்ளூ எத்தனை எல்லோ எத்தனை அதெல்லாம் போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அட்லீஸ்ட் 1க்கு மட்டும் தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 2, 3 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அட்லீஸ்ட் 1ன்றப்போ டோட்டல் மைனஸ் நன். ஓகே, மொத்தமா அட்லீஸ்ட் 1ன்றப்போ அட்லீஸ்ட் 1னாலே வந்து மொத்தமா வந்து எவ்வளவு இருக்கு அதுல இருந்து நன்னா இல்லாததை மைனஸ் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் 1ன்றப்போ உங்களுக்கு அந்த எடுக்கிறதே வந்து 1 தான் எடுக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் 1ன்றப்போ அந்த டோட்டல்லே நம்ம 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். நன்னுன்றப்போ ப்ளூ கலர் பால் எடுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூ இல்லாம ரிமைனிங் என்ன பால் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ரிமைனிங் இருக்கிறது எல்லோ கலர் பால். ஸோ எல்லோ கலர் பால்ல இருந்து 3 எல்லோ கலர் பால் தான் இருக்கு, அந்த 3 எல்லோ கலர் பாலை அப்படியே எடுத்துரும். அப்போ 3C3 வரும். ஓகேவா, அப்போ ஓவராலா இருக்கிறது 8 பால். 8 பால் வந்து 3 எல்லோ பால் எடுத்துட்டோம்னா 8C3 என் ஆஃப் எஸ். கரெக்டா, ஸோ அப்போ நம்ம டைரக்டா நான் என்ன பண்றேன்னா வேல்யூஸ் வந்து அதுக்கு ஃபைன் பண்றேன். ரெண்டுமே வந்து சிக்கு முன்னாடியும் அது கீழே பேஸ்லயும் ஒரே வேல்யூ வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 தான். அதனால அங்க டைரக்டா நான் 1 சப்ஸ்டியூட் பண்றேன். 8C3 ஃபைன் பண்றப்ப எனக்கு 56 கிடைக்குது. ஓகே, ஸோ 56 மைனஸ் 1 டிவைட் பை 56 பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் 55 டிவைட் பை 56 தான் கிடைக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த ப்ராப்ளம். தட்ஸ் ஆல். பால்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் கம்ப்ளீட்டா ஓவர், இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ இவ்வளவுதான், இதை தவிர்த்து கேட்கறது எதுவும் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து 2 கலர் பால்ஸ் பாத்தீங்க, இதே கான்செப்ட் தான் 3 கலர் பால்ஸ்க்கும் நீங்க இதே மாதிரி தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆனா இப்போ 3 கலர் பால்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் கரெக்டா. ஓகேங்களா, மாடல் 2 3 கலர் பால்ஸ், இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பேக் கண்டெயின் 5 பிங்க் கலர் பால்ஸ், 4 பிளாக் பால், 3 ரெட் கலர் பால்ஸ். ஓகேவா, நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரிதான் 5 பிங்க், 4 பிளாக், 3 ரெட். ஓகே, 5 பிங்க், 4 பிளாக், 3 ரெட். ஸோ அதுல 3 பாலை நான் எடுக்க போறேன். அப்ப மொத்தமா ஃபர்ஸ்ட் அங்க எத்தனை பால்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 பால்ஸ் இருக்கு. அந்த 12 பால்ஸ்ல இருந்து நான் 3 பால் எடுக்க போறேன். அந்த 3 பால் எடுக்கிறப்ப எனக்கு 1 பிங்க், 1 பிளாக், 1 ரெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல என்ன ஃபைன் பண்ணணும், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்.ஆஃப்.எஸ் வந்து ஃபைன் பண்ணணும். என்.ஆஃப்.எஸ் ஃபைன் பண்ணோம்னா என்.ஆஃப்.எஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, மொத்தம் இருக்கிறது எத்தனை பால், 5 பிங்க், 4 பிளாக், 3 ரெட்டுன்றப்போ 9 + 3 12 பால்ஸ். அதுல இருந்து எத்தனை எடுக்க போறோம், ஒரு பிங்க், ஒரு பிளாக், ஒரு ரெட், மொத்தமா 3 பால் தான் எடுக்க போறோம். அப்போ 12, 11, 10. ஓகேவா, டிவைட் பை 3 × 2 × 1. 5, இங்க 4. ஓகே, அப்ப என்.ஆஃப்.எஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பாருங்க, 55 × 4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 220 கிடைக்கும். ஸோ என்.ஆஃப்.எஸ் ஓட வேல்யூ இந்த இடத்துல 220. நெக்ஸ்ட் என்.ஆஃப்.இ ஃபைன் பண்ணணும்.
என் ஆஃப் இ எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? அவங்க சொல்ற கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். மொத்தமா பிங்க் கலர் பால் எத்தனை இருக்குன்னா 5 பிங்க் கலர் பால் இருக்கு. அதுல இருந்து 1 அதுல இருந்து 1 அடுத்து ரெட் கலர் பால் 3 இருக்கு. அதுல இருந்து 1. ஓகே, அப்ப ஆன்சர் சி ஒனோட வேல்யூ எல்லாத்துக்கும் 1. 5 into 4 20, 20 into 3 60. ஓகேவா? அப்ப என் ஆஃப் இ வந்து 60. பி ஆஃப் இ பாத்தீங்கன்னா n of e divided by n of s. 60 divided by 20. 220. இந்த 0க்கு இந்த 0 cancel. Directly 2 tables அடிச்சினா 3 divided by 11. ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். கம்ப்ளீட்டா உங்களுக்கு பால் கான்செப்ட் ஓவர். ஓகேங்களா? பால் கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர். 2 பால் கொடுத்தாலும் சரி 3 பால் கொடுத்தாலும் சரி இதுதான் கான்செப்ட். இது மட்டும் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டியில் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்க்க போகிறது ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. சரியா? என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா கார்ட் டைப்பு. ஸோ கார்ட் பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து நார்மலாகவே இந்த பிளேயிங் கார்டு விளையாட தெரியும். ஓகே, தெரியலனாலும் ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப ஈஸியானது தான். ஆக்சுவலி ஈஸியாக வந்து நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஸோ கார்ட்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்ன கார்டு இருக்கும் அப்படின்றதெல்லாம் மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கார்டு பேஸ் பண்ணியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்னி கிளாஸோட லாஸ்ட் டைப்பு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இது எல்லாரும் காப்பி பண்ணியிருப்பீங்க. டைப் 4 ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எத்தனை பேருக்கு வந்து கார்ட்ஸ் விளையாட தெரியும்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்போ கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே கார்ட்ஸ்ல வந்து மொத்தமாக எத்தனை கார்ட்ஸ் இருக்கும், என்னென்ன கலர்ல கார்ட்ஸ் இருக்கும், ஒரு கார்டுக்கு என்னென்ன பேர், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கார்ட் பேக்ல வந்து மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கார்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே மொத்தமாக வந்து 52 கார்ட்ஸ் இருக்கும். என்னென்ன கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேடு, கிளப்பு, டைமண்டு, ஹார்ட். ஓகேவா? ஸ்பேடு, கிளப்பு, டைமண்டு, ஹார்ட், இதுதான் வந்து அந்த கார்ட்ஸு. ஸோ ஸ்பேடு கார்டு எப்படி இருக்கும், டைமண்ட் கார்டு எப்படி இருக்கும், ஹார்ட் கார்டு எப்படி இருக்கும், கிளப் எப்படி இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸ்பேடு எப்படி இருக்கும், டைமண்ட் எப்படி இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே. ஃபர்ஸ்ட் எத்தனை கார்ட்ஸ் இருக்குன்றது நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கார்டு விளையாட தெரியாது அப்படின்றது தெரியும் எனக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் தென் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க. மொத்தமாக 52 கார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா இப்போ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 52 கார்ட்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்டில் மொத்தம் 52 கார்ட்ஸில் அந்த 52வை ரெண்டாக பிரிப்பாங்க, 2 பார்ட்ஸாக பிரிச்சுப்பாங்க. சரிங்களா? 52 கார்ட்ஸை 2 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. 52வை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 26 வருமா? ஸோ 26 ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸும் இன்னொரு 26 எடுத்துப்பாங்க. இதில் 26 பார்த்தீங்கன்னா பிளாக் கார்ட்ஸ் இருக்கும், இன்னொரு 26 பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கார்ட்ஸாக இருக்கும். அந்த 52 கார்ட்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. அதில் ஒரு பார்ட் வந்து பிளாக் கலர், ஒரு பார்ட் வந்து ரெட் கலராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் பிளாக் கலராக இருக்கவங்கள யார் யாரெல்லாம் வருவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேடும் கிளப்பும் வருவாங்க. ஸ்பேடு அண்ட் கிளப்பு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இப்போ வந்து இந்த 52 கார்ட்ஸ் வந்து 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. இதில் ஒரு 26, இதில் ஒரு 26, இதில் ஒரு 26 கார்ட்ஸ் இருக்கும், இதில் ஒரு 26 கார்ட்ஸாக பிரிச்சிருவாங்க. 26 வந்து பிளாக் கார்ட்ஸு, அந்த 26 வந்து ரெட் கலர் கார்ட்ஸ். இப்போ அந்த பிளாக் கார்ட்ஸை திருப்பி அகைன் ஒரு 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. இதில் ஒரு 13 கார்ட்ஸு, இதில் ஒரு 13 கார்ட்ஸ். ஓகே, எல்லாத்துலேயும் 13 கார்ட்ஸாக பிரிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கார்ட்ஸில் ஸ்பேடும் கிளப்பும் இருப்பாங்க. ஸ்பேடோட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேட் வந்து இப்படி இருக்கும், லைக் ஹாட் மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து ஸ்பேடு. ஓகே, ஸ்பேடோட சிம்பிள் வந்து இதுதான். ஸ்பேட் கார்டோட சிம்பிள் வந்து இதுதான். அதே மாதிரி கிளப்பு கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கிளப்பு கார்டு வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ட்ரீ மாதிரியே இருக்கும், ஒரு சின்ன ட்ரீ மாதிரியே இருக்கும், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும்.
இது வந்து கிளப் கார்டு. ஓகேவா? கிளப் கார்டோட சிம்பிள். டைமண்ட் கார்டு வந்து சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து டைமண்டுக்கு, டைமண்டோட சிம்பிள். ஓகே, அடுத்து ஹார்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே ஹார்ட் சிம்பிள். ஸோ வந்து என்னென்ன கார்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்லேருந்து திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்க. மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கும். 52 கார்ட்ஸில் 26 பிளாக் கார்டு, 26 ப்ளூ கார்டு, சாரி 26 ரெட் கார்டு இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், 26 பிளாக், 26 ரெட் இருக்கும். அதுலேருந்து இந்த பிளாக் கார்டையும் சரி ரெட் கார்டையும் சரி திருப்பி அகைன் 2 பிரிப்பாங்க. 2 மீன்ஸ் என்ன, 2 பார்ட்ஸாக பிரிப்பாங்க. ஸோ 26 கார்ட்ஸ் அகைன் 2 பார்ட்ஸாக பிரிக்கிறப்ப 13 கார்ட்ஸாக மொத்தம் 4 13 கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு 13 கார்ட்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேடு, அடுத்து கிளப்பு, அடுத்து டைமண்டு, அடுத்து ஹார்ட். எல்லாத்துக்கும் சிம்பிளும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த 4 பார்ட்லையுமே கண்டிப்பா யார் யார் வருவாங்க, மஸ்ட் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே காமனாக வந்து ஒரு கிங்கு, ஒரு குவீனு, ஒரு ஜாக்கு, ஒரு ஏஸ் இருப்பாங்க. கிங், குவீன், ஜாக், ஏஸ். கிங்கு, குவீனு, ஜாக்கு, ஏஸ். ஓகே, எல்லாத்துலேயும் 4 கார்டு கண்டிப்பாக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க காமனா. ஓகேவா? அதே மாதிரி ரிமைனிங் இருக்க கார்ட்ஸ் மொத்தம் 13 கார்ட்ஸ் ஒன்று. அந்த 13 4 கார்டு என்னன்னு சொல்லிட்டேன். ரிமைனிங் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கார்ட்ஸ் இருக்கும். அந்த 9 கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். 2லேருந்து அப் டு 10 வரைக்கும். 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ 9 கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கிங்கு, குவீனு, ஜாக்கு, ஏஸ்ன்னு சொல்லிட்டு 4 கார்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்து 2லேருந்து 10 வரைக்கும் கார்ட்ஸும் எல்லாத்துலேயும் போட்டாச்சு. ஸோ மொத்தமாக 13 கார்ட்ஸு. இதுதான் கார்டில் இருக்கிற எல்லாமே. ஓகேங்களா? மொத்தம் ஒரு கார்ட் பேக்கில் 4 கிங்கு, 4 குவீனு, 4 ஜாக்கு, 4 ஏஸ் மஸ்ட் இருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேடு, கிளப், டைமண்டு, ஹார்ட் எடுத்துக்கிறப்போ 2லேருந்து 10 வரைக்கும் 9 கார்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஓவராலாக 52 கார்ட்ஸ் வந்து அவங்க டிவைட் பண்ண இது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்செப்ட்ஸ் ஓவர், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கான்செப்ட் ஓவர். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் சேர்த்து நாளைக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து எல்லா ஸ்லைடுமே ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது காப்பி பண்ணல அப்படின்னாலுமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே வந்து என்ன தேவை, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த மாதிரி எதனா தேவைன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பாக எழுதிருந்தீங்க அந்த மாதிரினா கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் அகெயின்ஸ் வேணா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் கூட சொல்கிறேன். ஓகே, அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 கிளாஸில் டைப் 1 என்ன பார்த்தோன்னா காயின்ஸ் பார்த்தோம். காயின்ஸோட கான்செப்ட்ஸில் மாடல் 1 பார்த்தோம், டாஸிங் 2 காயின்ஸ். அதுலேருந்து எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 பார்த்துருக்கோம். 6 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் மாடல் 1ல். மாடல் 2ல் 3 காயின்ஸை டாஸ் பண்ணுறது பார்த்தோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் 2 3 4 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். கம்ப்ளீட்டாக டைப் 1 ஓவர். அடுத்து டைப் 2 டைஸ்க்கு வந்திருக்கோம். டைஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது. 6 ஃபேஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு டைஸ் டாஸ் பண்ணால் வந்து நமக்கு என்ன ஃபேஸ் 6, 2 டைஸ் டாஸ் பண்ணால் 36. ஓகேவா? கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைஸ் டாஸ் பண்ணுறப்போ என்ன ஃபேஸ் 6, 2 டைஸ் டாஸ் பண்ணுறப்போ என்ன ஃபேஸ் வந்து 36. அடுத்து டைப் 3 பால்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 கலரில் இல்லை கலர் பேஸ் பண்ணி தான் வேரி பண்ணுவாங்க. ஸோ 2 கலர்ஸில் பால்ஸ் வரும், அப்படின்னா 3 கலர்ஸில் வரும். ஓகேவா? இதில் மாடல் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் பால்ஸு. 2 கலர் பால்ஸ்ன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு இதில் என்னென்ன வரும்ன்றது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.